என் தங்க பிள்ளையே என்று உன் அப்பன் கருப்பன் கொண்டு வந்திருக்கின்ற செய்தியானது நீ தனிமையில் கேட்க வேண்டிய ஒரு செய்தி. ஏனென்றால் இது உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது. உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை பற்றியது. உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது, எது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி இந்த கருப்பன் நான் உனக்கு விளக்கமாக சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கின்ற ஒரு செய்தி. மற்றவர்கள் இந்த செய்தியை தெரிந்து கொண்டார் நிச்சயமாக உன்னை பார்த்து அவர்கள் ஒன்று இரக்கப்படுவார்கள், இல்லை என்றால் உன்னை நினைத்து மகிழ்ச்சி அடைவார்கள். உன்னுடைய நிலை கண்டு அவர்கள் சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பார்கள். உன்னுடைய கஷ்டங்கள் அவர்களுக்கு சந்தோஷமாக மாறிவிடும். அதனால் தான் எதையுமே அவர்கள் செய்ய வேண்டாம். உன்னை பார்த்து இறக்கப்படவும் வேண்டாம், உன்னை பார்த்து அவர்கள் சந்தோஷப்படவும் வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன நடத்தி கொடுத்தாலும் இந்த கருப்பன் அதனை உனக்கு மன மகிழ்ச்சியாக நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். நான் இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தி எதனால் என்பதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். என் பிள்ளையே, உனக்கான வாழ்க்கை எப்போதுமே உன்னை தேடி வருகின்ற பல நன்மைகளை அடங்கியிருப்பதாகும். உனக்கு என்ன செய்தி வேண்டும், எதை செய்தி செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கப் போகின்ற நன்மைக்கெல்லாம் என்றும் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். உன் அப்பன் கருப்பன் நான் அப்படி இருக்கும்போது என் பிள்ளை தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நடக்கின்ற சில உண்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் இருந்த ஒரு உறவு, அதாவது நீ உயிராக நினைத்து இதுதான் நாம் வாழ்க்கை என்று நினைத்த ஒரு உறவு உன்னை அளவைத்து சென்றது. அந்த நேரத்தில் என் பிள்ளை கதறிய கதறொழுதும், என் பிள்ளை நீ பட்ட வேதனைகளும், தான் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி என் பிள்ளையின் மனம் பட்ட கஷ்டங்கள் என்னவென்று உன் அப்பன் கருப்பன் எனக்கு நன்றாக தெரியும். அந்த நேரத்தில் உன்னை எவ்வளவோ நான் ஆறுதல் படுத்த முயற்சி செய்த போது கூட என் பிள்ளை ஆறுதல் படவில்லை. என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களும் ஆறுதலை கொடுக்கவில்லை. அப்படி இருக்கும்போது என் குழந்தையினால் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்பதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியாத இந்த தருணத்தில் உனக்கான நல்ல நேரத்தை இந்த கருப்பன் கொண்டு வந்திருக்கின்றேன். அப்போது கூட நான் உன்னை இந்த வாழ்க்கைக்குள் வரத்தானே சொன்னேனே தவிர அதை விட்டு விலக சொல்லவில்லை அல்லவா. உன்னுடைய அன்பை நீ வெளிப்படுத்துவது என்றுதான் சொன்னேனே தவிர உன்னுடைய அன்பினை அவர்கள் மதிக்காமலும் சென்று விட்டார்கள் அல்லவா. இனிமேலும் என்ன செய்வது கருப்பா என்று சொல்லி புலம்பிய என் குழந்தையே, உனக்காக இந்த கருப்பன் இன்று இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். உன்னை அளவைத்து சென்றவரின் மனது மாறிவிட்டது. இப்போது மீண்டும் அவர்கள் உன்னை தேடி வரப்போகிறார்கள். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் உன்னை விட்டு விலகி சென்ற போது ஒரு மாய வலைக்குள் சிக்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த மாய வலையில் இருந்து இப்போது வெளிவர தொடங்கிவிட்டார்கள். கருப்பன் சொல்வதை உன்னால் நம்ப முடிகிறதா? என் பிள்ளையே, மாய வலை எவ்வளவுதான் யார்தான் விவரிக்கவும்? உனக்கென்ற மனது ஒன்று இருக்கிறதல்லவா. உன்னுடைய மனது உன்னை காயப்படுத்தினால் எந்த ஒரு தவறையுமே இந்த வாழ்க்கையில் உன்னால் செய்ய முடியாது. ஆனால் உன் மீது கொண்ட அன்பு பொய் என்று சொல்லி இன்னொரு உறவை அவர்கள் நாடி சென்றிருக்கின்றார்களானால் நிச்சயமாக இவர்கள் உன்னை தேடி வருகின்ற இந்த தருணம் நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஒன்றில்லை என்றால் இன்னொன்று என்று தன்னுடைய மனதை எப்போது மாற்றிக்கொண்டே இருக்கின்ற இவர்களுக்கு மத்தியில் என் பிள்ளை எப்போதுமே கவனமாகத்தான் இருக்க வேண்டும். கருப்பன் சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா? நேரத்திற்கு தகுந்தார் போல தன்னை மாற்றிக்கொள்கிறார்கள். நிமிடத்திற்கு தகுந்தார் போல தன்னுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். தன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அதை பற்றி இவர்கள் பெரிதாக கண்டுகொள்வது கிடையாது. அடுத்தவர்களுக்கு இதனால் என்ன பாதிப்புகள் ஏற்படும் என்பதை பற்றியெல்லாம் இவர்கள் ஒரு நொடி பொழுதும் சிந்திப்பது கிடையாது. யார் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், யார் வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் நடந்தாலும் சரி, அதையெல்லாம் பெரிதாக கண்டுகொள்ளாமல் தன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை மட்டும்
இவர்கள் சிந்திக்கின்றார்கள். நாம் கஷ்டங்களை கொடுத்தால் இது மற்றவர்களுக்கு வேதனைகளை கொடுக்கும் என்று இவர்களுக்கு புரியவில்லை அல்லவா? நாம் செய்ய நினைப்பதை செய்துவிட்டோம். ஆனால் யார் என்ன கஷ்டப்பட்டாலும் அதை பற்றி நமக்கு எந்த ஒரு கவலையும் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய எண்ணங்களை எல்லாம் புரிந்து கொண்டு, என் பிள்ளை சற்று கவனமாக நீ இருக்க வேண்டிய நேரம் இந்த வாழ்க்கையில் வேண்டுமென்றே உன்னை தேடி தேடி வந்து இவர்கள் உனக்கான துன்பங்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். வேண்டுமென்றே உன்னை தேடி தேடி வந்து உனக்கான வேதனைகளை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது என் குழந்தை, நீ எதற்கும் கண்கலங்கி விடாதே. எந்த ஒரு விஷயத்திற்காகவும் வேதனைப்பட்டு நிற்காதே. உன்னை சுற்றி என்ன நடந்தாலும், உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும், இந்த கருப்பனின் அருள் இருக்கும் போது இவர்கள் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். என் அன்பு குழந்தையே, ஒருவரின் மீது அன்பு வைக்கின்றாய், அவர்கள்தான் உலகம் என்று நம்புகின்றாய். ஆனால் அவர்களோ நீ எனக்கு எதுவுமே இல்லை என்று சொல்லி உன்னை தூக்கி எறிந்து விட்டு செல்கிறார்கள். மீண்டும் அங்கே அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றவுடன் உன்னை தேடி வருகின்றார்கள். இதுவெல்லாம் நீ கொடுத்த இடம் என்றுதான் உன் அப்பன் கருப்பன் என்னால் சொல்ல முடியும். நீ எல்லா விஷயங்களும் இவர்களை மன்னித்து மேலும் மேலும் இவர்களுக்கு கொடுத்த வாய்ப்புதான் இன்று இவர்களை இந்த இடத்திற்கு அழைத்து வந்திருக்கின்றது. நாம் என்ன தவறை செய்தாலுமே நமக்கு மன்னிப்பு என்பது எளிதாக கிடைத்துவிடும் என்கின்ற எண்ணம் இவர்களுக்கு வர தொடங்கிவிட்டது. உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் என் பிள்ளை உன்னுடைய மனதுதான் காரணமாக அமைகிறது. நீ தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசித்துக் கொண்டிருப்பதும், தேவையில்லாத விஷயங்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பதும் உன்னை மேலும் மேலும் கஷ்டமாக்கி விடுகிறது. என் பிள்ளையே, கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை மனதில் நிலை நிறுத்தி வைத்துக்கொள். என் பிள்ளையே, நல்ல எண்ணங்களோடு யாரும் உன்னை தேடி வரவில்லை. இவர்களின் மனதில் நல்ல எண்ணங்கள் இருக்கும் என்றால் எக்காரணத்தை கொண்டும் அன்று உன்னுடைய அன்பை உதாசனம் செய்துவிட்டு இவர்கள் சென்றிருக்க மாட்டார்கள். என் குழந்தையே, வாழ்ந்து காட்ட வேண்டிய நேரம் அல்லவா இது? இவர்களுக்கு முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டிய நேரம். எக்காரணம் கொண்டும் இதை என் குழந்தை நீ விட்டுவிடக் கூடாது. இனி எந்த நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ தவற விட்டுவிடக் கூடாது. உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சர்வ நிச்சயம் உன்னை வாழ வைக்கும் என்பதையும், இனி எந்த நேரத்தில் என்ன நடந்தாலும் இனி உனக்காக உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கிறேன். யாரும் இல்லை என்றால் நீ எதையுமே செய்ய முடியாமல் சென்று விடுவாயா? அப்படி எண்ணும் போது என் பிள்ளை, நீ தனிமையில் இருக்கின்றவர்தான். பல தரமான முடிவுகளை இந்த வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய திறமை பெற்றவள் என்பதை மறந்து விடாதே. அப்பேற்பட்ட உன் திறமையை வெளிக்கொண்டு வரத்தான் இந்த மாற்றம் நடந்திருக்கிறது. இவர்களின் மனது இனிமேல் மாறினால் என்ன, மாறவில்லை என்றால் என்ன? ஒருமுறை ஒருவரின் மனதை காயப்படுத்திவிட்ட பிறகு இனி எக்காரணம் கொண்டும் இவர்கள் மன்னிக்க முடியாத ஒரு இடத்தை நோக்கி சென்று விடுகிறார்கள் என்பதுதான் அர்த்தமாகும் அல்லவா? மன்னிக்க முடியாத நிலைக்கு சென்று விட்ட பிறகு இனிமேல் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதையும் என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னை நினைத்து நான் உனக்கு தரப்போகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள். உன்னோடு இருந்து இந்த கருப்பன் நான் உனக்கு என்னென்ன கொடுக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். கருப்பன் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்தி கொண்டிருக்கின்றான் என்பதை தெளிவில் கொள். கருப்பன் சொல்லிவிட்டால் அதுதான் வேத வாக்கு என்பதை நீ ஏற்றுக்கொள். என் பிள்ளையே, எனக்கு தெரியாத அந்த உறவை பற்றி இத்தனை காலமும் வருவதும் போவதுமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு முறை நல்லபடியாக பேசினால் மறுமுறை உன்னை யார் என்றே கண்டுகொள்வதில்லை. மீண்டும் மறுபடி உன்னை தேடி வர வேண்டியதும், அதன் பிறகு உன்னை யார் என்று தெரியாமல் விட்டு விடுவதும், இப்படியாக தானே இந்த வாழ்க்கை உனக்கு இத்தனை காலமும் சென்று கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது என் பிள்ளை, இனிமேல் எதற்கும் நீ வருந்த வேண்டாம். எந்த நிலைக்கும் என் பிள்ளை நீ வேதனைப்பட வேண்டாம். உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களை எல்லாம் உன்னை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன் வசமாக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டு, உன்னை தேடி வருகின்ற எல்லா மாற்றங்களிலும் இருந்து உன்னை யார் என்று
என்று நீ கண்டுபிடிக்க முடிய தெளிவாக இரு. என் பிள்ளையே, கிடைத்த வாய்ப்பை தவற விட்டு விடாதே. இன்னொருவருக்கு ஒருபோதும் அடிமையாக்கி விடாதே. அவர்களின் எண்ணங்களுக்கு ஏற்றபடி நீ ஆடிக்கொண்டிருந்தாயானால் அதற்கு அடிமை என்றுதான் பெயர். இவர்களின் மீது நீ வைத்திருக்கின்ற அன்பு களவு கடந்தது. அந்த அன்பை தான் அவர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்கின்றார்கள். என் பிள்ளையே, நீ செய்வதை தவறு என்று முற்றிலுமாக சொல்லிவிடவும் முடியாது. உன் நிலையில் இருந்து பார்த்தால்தான் என்னவென்று தெரியும். ஆனால் அதே நேரத்தில் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் என் பிள்ளையே சரியான நேரத்தை எதிர்நோக்கி உனக்கு நான் கொடுக்கின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொண்டாலே போதும். என் பிள்ளையே, எப்போதும் இந்த வாழ்க்கை உனக்கு துன்பத்தை கொடுத்து விட்டதே என்று சொல்லி வருத்தப்படாதே. உன் அன்பை இவர்கள் நிச்சயமாக உன்னை வேதனைக்கு தள்ளுவதற்காக பயன்படுத்தி கொண்டார்களே என்று நினைத்து வருத்தப்படாதே. இனி எந்நாளுமே எல்லாமே நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொடுக்கும். நீ எதிர்பார்த்ததை விடவும் பல சிறப்பான சந்தோஷங்களை உனக்கு என்றும் கொடுக்கும். இனி எந்த காலத்திலும் என் பிள்ளை எதற்கும் வருந்தாதே. கருப்பன் இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுப்பான். உன்னை ஏமாற்றுகின்றவர்களையும் உன்னை இந்த வாழ்க்கையில் இருந்து ஒதுக்க நினைப்பவர்களையும் எப்போதும் இந்த கருப்பன் உடன் நின்று கொண்டு நல்லதை நடத்த முயற்சி செய்வான் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை சந்தோஷப்படுத்தும். உன்னை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்வதற்கும் எப்பேற்பட்ட துன்பத்தில் இருந்தல்லாமோ மீண்டு வந்த உன்னை இந்த கருப்பன் இந்த நிலையிலிருந்து மீட்டெடுக்க மாட்டேனா? நான் உனக்கு மேலும் பல நன்மைகளை கொடுக்க மாட்டேனா? நல்ல நேரம் வரும்போது நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்களும் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும். வேண்டி விரும்பி நிற்கின்ற வாழ்க்கை நீ ஆசைப்பட்டதை விட சிறப்பாக மாறும். உன்னுடைய அன்பை புரிந்து கொண்டவர்கள் இந்த வாழ்க்கையில் இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள். உன்னுடைய அன்பு உணர்ந்து கொண்டவர்கள் இன்னும் நிறைய பேர் இந்த வாழ்க்கையில் இருக்கிறார்கள். உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்து வந்திருக்கின்றேனோ அதை நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்கின்றேன். சுற்றி வருகின்றவரின் எண்ணங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாதே. வேண்டுமென்றே அன்பு கொடுப்பது போல கொடுத்து உன்னை ஏமாற்றி தெருவில் நிறுத்தி வைக்க முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு கருப்பன் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்டு மீண்டும் மீண்டும் ஒரே இடத்திற்குள் சிக்கி தவிர்க்காதே. பறந்து விரிந்த இங்கே உனக்கான வாய்ப்புகளை நீ தேடத் தொடங்கு. யாராக இருந்தாலும் சரி, இந்த கருப்பன் சொல்வது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றியை நீ உறுதி செய்து கொண்டு உனக்கான நம்பிக்கையை நீ பெறுவதற்கு தயாராக இரு. என்ன நடந்தாலும் இனிமேல் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். யார் நினைத்தாலும் சரி, என் பிள்ளைக்கான வெற்றியை தடுத்து நிறுத்த முடியாது. என் பிள்ளையே, இந்த உலகம் நீ எதை செய்தவரை உன்னை பற்றி கண்டுகொள்ளாது. ஆனால் எதையாவது சாதித்துவிட்டு நீ ஒரு வார்த்தையை பேசிப்பார். ஒட்டுமொத்த உலகமும் உன்னை திரும்பி பார்க்கும். ஒட்டுமொத்த உலகமும் உன்னை என்னவென்று கேட்கும். உன்னுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கும். அதனால்தான் உன் அப்பன் கருப்பன் சொல்கிறேன், இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் வாழ்க்கை. இவர்கள் மட்டும்தான் இந்த வாழ்க்கை என்று நினைத்து அதற்குள்ளேயே சிக்கி தவிர்க்காமல் உனக்கான வாழ்க்கையை நீ நல்லபடியாக தேடத் தொடங்கு. என்றும் என்றென்றும் உனக்கான வெற்றியை நான் உன் கைகளில் கொடுப்பேன். எப்போதும் நான் உன்னோடு இருந்து உன்னுடைய பாதையில் பயணிப்பேன். உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும் வரை இந்த கருப்பன் ஓய மாட்டேன் என்று இன்று நடந்த சூழ்நிலைக்காக வருத்தப்படாதே. இனிமேல் உனக்கான சந்தோஷமான வாழ்க்கையை அடைந்து இவர்களை நீ உன் வாழ்க்கையை விட்டு விரட்ட வேண்டும் என்பதில் கவனமாக இரு. மாய வலையில் சிக்கி இருந்தால் அதிலேயே சிக்கட்டும். எதற்கு நீ மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய்? அப்பா, நீ
நீதானே அவர்கள் மீண்டும் வருவார்கள் என்று சொன்னாய் என்று. என் பிள்ளை அவர்கள் மீண்டு வருகிறார்கள், வாய்ப்பு கொடுக்காதே என்று என் கருப்பன் சொல்கிறேன். ஏனென்றால் இதைவிட சிறப்பாக ஒன்று கிடைத்தால் அவர்கள் அதையும் நாடி செல்வார்கள் என்பதை புரிந்து கொள். உண்மையான அன்பு எக்காரணம் கொண்டும் உன்னை விட்டு விலகாது. உண்மையான அன்பு எந்த நிலையிலும் உன்னை கேவலமாக பேசாது. அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் புரிந்து கொண்டு நீ உனக்கான வாழ்க்கையை பெற்று கொண்டாயானால் உன் அப்பன் என்னை விட உன் வாழ்க்கையை நினைத்து மகிழ்ச்சி அடைவது வேறு யாராகவும் இருக்க முடியும். இனிமேல் இந்த வாழ்க்கை உன்னுடையது. எப்போதும் போல சந்தோஷமாக முன்னேற்ற பாதையில் செல். உன் வெற்றியை நான் உனக்கு தருகிறேன். என் பிள்ளையே, இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை என்னவென்று நீ தெரிந்து கொள். அதுதான் உனக்கும் நல்லது, உன்னை சுற்றி வருகின்ற பல விஷயங்களுக்கும் நல்லது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்காக எதையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நேரம். உன் அப்பன் கருப்பன் உன் முன்னால் நின்று உனக்கு எதையோ நடத்தி தரும்போது நீ என்ன வேண்டும், எது வேண்டும் என்று சொல்லி கலங்காமல் உனக்காக நான் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரத்தை நீ கவனமாக எதிர்கொள்ள தொடங்கு. யாரை நான் சொல்லப் போகிறேன் என்பதையும் நீ புரிந்து கொள்ளும் நேரம். நிச்சயமாக என் பிள்ளையே, அது உனக்கு எதிரான ஒரு விஷயமாக இருந்தால் உனக்கு பயம் வருவது சகஜம்தானே. நாம் ஒருவர் இல்லத்திற்கு செல்கிறாள் என்றால் அங்கு நல்ல விஷயமும் நடக்கலாம், அங்கு பதற்றமான சூழ்நிலைகளும் உருவாகலாம். நான் எதை செய்ய, யார் இல்லத்திற்கு செல்ல போகிறோம் என்பது நீ தெரிந்து கொள்ளும் நேரம் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை கொடுக்கும். இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே. உன் அப்பன் சொன்னது போல இனி என்னவென்றாலும் எதுவென்றாலும் என் குழந்தை நீ கலங்காமல் இருக்க வேண்டும். எதற்கும் நீ வருத்தப்படாமல் இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கை உன் அப்பன் கருப்பன் நான். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நிச்சயமாக உனக்கு சரி செய்து கொடுக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. எப்போதும் என் பிள்ளை உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளை களைந்து உனக்கு உண்மைகளை சொல்ல வேண்டிய நேரம். நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து கலங்காமல் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் எண்ணி என் பிள்ளை நிச்சயமாக மனமகிழ்ச்சி அடையக்கூடிய நேரம் வந்துவிட்டது. சந்தோஷம் என்பது யாருக்கும் நிரந்தரம் இல்லாத நேரத்தில் உன் அப்பன் வாழ்க்கையில் மட்டும் அதை நிரந்தரமாக உனக்கு கொடுத்து விடுவேனா என்ன? இல்லை, அப்படி ஒரு சந்தோஷத்தை உனக்கு நிரந்தரமாக கொடுத்து விட்டேனானால் இந்த வாழ்க்கை வாழ்வதில் உனக்கு எந்த ஒரு சுவாரஸ்யமும் இருக்காது. அதுதான் நமக்கு சந்தோஷம் கிடைத்து விட்டதே என்று சொல்லி நீ ஏதோ தானோவென்று இருந்து கொண்டிருப்பாய். போராட்டங்களை பல இருந்தால் இந்த வாழ்க்கை எப்படி கடந்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருந்து கொண்டிருக்கும். எப்படி இதையெல்லாம் நாம் தாண்டி செல்ல போகிறோம் என்ற உணர்வு உனக்குள் இருந்து கொண்டிருக்கும். உன்னோடு நான் இருக்கும்போது, உனக்காக நான் வரும்போது எல்லாவற்றையும் கடந்து நீ ஏகப்பட்ட மனநிலையில் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக எதிர்கொண்டு நிச்சயமாக நீ விரும்புகின்ற மாற்றத்தை அடைந்து விடுவாய் என்பதை மறந்து விடாதே. எதையுமே நீ எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் தொலைத்து போது இனி எதையும் யாரிடத்திலும் எதிர்பார்க்காமல் நீ விரும்பியபடி உன்னுடைய வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்ந்திட உன்னால் முடிந்த அளவிற்கு பல உண்மைகளை நீ கேட்க தொடங்கு. உனக்கான நல்ல நேரம் நிச்சயமாக என் பிள்ளை ஆரம்பித்துதான் இந்த கருப்பன் என்று ஓரிடத்திலிருந்து செல்ல வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. அப்பன் செல்லக்கூடிய இடம் இந்த வாழ்க்கையில் நீ மறக்க முடியாத ஒரு இடம் என்பதை நினைவில் வைத்து கொண்டாலே போதும். நம்முடைய யோசனைகள் எப்போதும் வரக்கூடாது என்று நினைக்கின்ற இந்த நேரத்தில் நீ என்ன நினைக்கிறாய் என்பதை பற்றியும் எதை பற்றி யோசிக்கிறாய் என்பதையெல்லாம் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்னவாகும் என்றாலும் எதுவாக வென்றாலும் என் குழந்தை, நீ செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்காக நான் வருவதும்
உன்னோடு நான் பயணித்து எப்போதும் நீ நன்கு அறிந்த விஷயம்தானே. அப்படி இருக்கும்போது எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் என் பிள்ளை நீ இதையெல்லாம் தாண்டி இந்த கருப்பன் உனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பேன் என்பதையும், யாரை கண்டும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நாம் பயப்படக்கூடாது, யாரை கண்டும் இந்த வாழ்க்கையில் நீ ஒருபோதும் பின்வாங்க கூடாது. அவரவர் குணத்திற்படி அவரவர்கள் பாவங்களை தூக்கி சுமக்க தயாராக இருக்கிறார்களே தவிர ஒருபோதும் நீ அதையெல்லாம் நினைத்து கலங்க கூடாது. உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் சரி, உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் சரி, அதிலிருந்து கடைசியாக உனக்கு தெய்வத்தின் அருளோடு நல்லபடியாக நடக்கும். கிடைக்கவில்லை என்றாலும் சந்தோஷம், ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கிறது என்றாலும் அது உனக்கு சந்தோஷம். கிடைக்காத விஷயங்கள் உனக்கானது இல்லை அல்லவா? கிடைக்கின்ற விஷயங்கள் உனக்குரியது. இவ்வளவுதான் வாழ்க்கை. அதனால் என் பிள்ளை எந்த இடத்திலும் யாருடைய வார்த்தைகளையும் நீ கேட்டு எப்போதும் தவறான ஒரு முடிவுக்கு வந்து விடாதே. எப்போதும் தவறான ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் நீ செய்து விடாதே. என்ன வேண்டும் எதுவென்றும் என்றாலும் என் பிள்ளை நீ விரும்புகின்ற பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய நன்மைகளை நிச்சயமாக நடத்தி கொடுக்க தயாராகிவிட்டது. அப்பன் கருப்பன் நான் சொன்னது போல இந்த வாழ்க்கை உனக்கு எதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறதோ அதுவெல்லாம் நிச்சயமாக பெற்றிட வேண்டும் என்பதை மறந்து விடாதே. சரியானபடி இந்த வாழ்க்கையில் அத்தனையும் உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. நீ கடந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் தருகின்ற அதிசயங்கள் நிச்சயமாக நமக்கே சில நேரங்களில் என்ன இது என்பது போலதான் இருக்கின்றது. உன் அப்பன் கருப்பன் நானும் இதையெல்லாம் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். தன் பிள்ளைகளின் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, எது நடந்து கொண்டிருக்கின்றது, எப்பேற்பட்ட கஷ்டங்களை எல்லாம் சந்தித்து இந்த வாழ்க்கையில் ஒரு நிலைக்கு வர நினைக்கிறார்கள். ஆனால் அந்த இடத்தில் நின்றும் என் பிள்ளைக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்காமல் எவ்வளவு இடைஞ்சல்கள் இந்த மனிதர்கள் செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, என் பிள்ளையே நீ கண்ணீர் வடிப்பதை கண்டு உனக்கு ஆறுதல் சொல்வது போல நடிக்கிறார்கள். நீ கண்ணீர் வடிப்பதை கண்டு உனக்கு இவர்கள் ஆறுதலை தந்து விடுவது போல நடிப்பதோடு மட்டுமல்லாமல் மீண்டும் உன்னுடனே நல்லபடியாக பேசியும் கொண்டிருக்கின்றார்கள். பின்னின்று இவர்கள் உனக்கு செய்கின்ற காரியம், பின்னின்று உனக்கு இவர்கள் வாழ்க்கையை அளிக்க நினைக்கின்ற விஷயம் என்று ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு தந்திருக்கின்றது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான சந்தர்ப்பங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்திருக்கின்றது. இனியாவது இதையெல்லாம் என் குழந்தை நீ தெரிந்திட வேண்டும். இனியாவது என் பிள்ளை இதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ உணர்ந்திட வேண்டும். கருப்பன் சொல்கின்ற விஷயங்கள் என்னவென்று என் பிள்ளை நீ யோசித்து ஒருபோதும் கலங்காதே. கருப்பன் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவென்று என் பிள்ளை அதிகமாக நினைத்து கலக்கம் கொள்ளாதே. உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நல்லதாகவே நடக்க வேண்டும். உனக்கு வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் சந்தோஷமாகவே இருக்க வேண்டும். என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.